கேளுங்கள். அதற்கு அடுத்து இன்னொரு 10,000 முடிந்தால் கண்காணிப்பாளராக கேளுங்கள். தயவு செய்து இந்த கோரிக்கையை நீங்க வைங்க. எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம இதை கேளுங்க. எங்களுக்கு அந்த தேர்வு எழுதணும் இந்த தேர்வு எழுதணும் கிடையாது, அது உங்களுக்கு பொருந்தாது. ஏன்னா அரசு பணியில் வரும்போது வேற, நீங்க ஒரு நிறுவனத்திலிருந்து இன்னொரு நிறுவனத்துக்கு மாற முடியுமா? முடியாது. ஒரு உதவி பெறும் பள்ளியில சேர்ந்துட்டீங்கன்னா அதே இதுதான், கடைசி வரைக்கும் அதே பள்ளி தான். அங்கே நிர்வாகத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு கூட அது நம்மளை தான் பாதிக்கும். அப்படித்தானே? அந்த நிர்வாகத்தில் பிரச்சனை நடக்கும், அது சார்ந்த ஊதிய பிரச்சனை நடக்கும், அதன் பின்பு நீதிமன்ற வழக்கு நடக்கும். அந்த வழக்குக்கும் நீங்கள் தான் தூக்கி சுமந்து கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா அங்கே பணிபுரிந்த ஆசிரியர்கள் எங்களுக்கு சம்பளம் கிடைக்கலன்னு சொல்லி மேலதிகாரிட்ட என்ன பண்ணுவாங்க, புகார் செய்வாங்க. அந்த புகார் கீழும் சிஇஓ டிஓன்னு கடைசியில் உங்கள்கிட்ட தான் நிற்கும். ஸோ அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது உங்களுக்குன்னு உள்ள ஒரு உரிமைகள் பறிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே உதவி பெறும் பள்ளிகளுடைய அலுவலக பணியாளர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஏறத்தாழ 3000 பேர் வரைக்கும் இருக்கிறாங்க. இவர்கள் அனைவருமே என்னன்னா நிறைய பள்ளிகள்ல பணி நியமனம் பற்றி இன்னும் என்ன பண்ண முடியல, பணியின ஏற்பளிப்பு வழங்கப்படாமல். அது எத்தனை பேர் இருக்கீங்க தெரியுமா? அந்த பணி நியமனம் பற்றி இன்னும் ஏற்பளிப்பு வழங்கப்படாதவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? இருக்காங்க எல்லாருமே. ஏனென்றால் தமிழ்நாடு அரசிலே 1991-92 இந்த கல்வியாண்டுக்கு பின்பு 91-92 கல்வியாண்டுக்கு பின்பு எந்த ஒரு பள்ளி ஆரம்பித்தாலும் சரி, இல்ல பணி நியமனமாக இருந்தாலும் சரி, எதுக்குமே என்ன கிடையாது, அரசு உதவி மானியம் கிடையாது.